ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு அல்டிமேட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இதோ கலரை பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சி போயிடும். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி, சூப்பரான ரெசிபிங்க. பீட்ரூட் இருக்கா, இன்றைக்கி உடனே செஞ்சு பார்த்துருங்க. வாங்க இதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவினா பீட்ரூட்டை நம்ம துருகி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் கூட கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் செய்ய போகிறேன். இது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பீட்ரூட் நான் துருகி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இந்த பேன் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன், மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. நான் 1 கப்பு ரவை சேர்க்குறேன். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் நான் 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நட்ஸு சேர்த்துருக்கேன். பூசணி விதை சேர்த்துருக்கேன். பாதாம், முந்திரி சேர்த்துருக்கேன். பம்ப்கின் சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் நம்ம துருகி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இது நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். இந்த மாதிரி கலந்து வரணும். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரவையை நல்லா வறுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், ரவை நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் 1 கப்பு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சூப்பரான ஒரு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கரண்டில் எடுத்து போட்ட உடனே அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய இந்த பீட்ரூட் ஹல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த கலரை பார்த்தாவே யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.